அது எவன்டா அவன்? என் தலைவனுக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அனிருத்துக்கு இன்னமும் முட்டை கொடுத்துட்டு இருக்கிறவன். டேய் தம்பிகளா, ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுங்க. சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பீக் டைம் இருக்கும். அவங்களுக்கு எண்டு கார்டு போடுறதுக்கும் ஒரு டைம் வரும். இளையராஜாவாக இருந்தாலும் சரி, ஏஆர் ரஹ்மானாக இருந்தாலும் சரி, ஜிவியாக இருந்தாலும் சரி, அனிருத்தாவே இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் ஆகத்தான் செய்வாங்க. ஆனானப்பட்ட ஹாரிஸ் ஜெயராஜாவோட வெறித்தனமான ஃபேன் நான். இப்போ அவர் பண்ண சமீபத்திய சாங்கெல்லாம் கேட்டால் கருமம் கருமம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்கள்லாம் அவர் கழுவி ஊற்றிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, இன்னமும் ஏஆர் ரஹ்மானும் அண்ட் அனிருத்தும் வந்து அப்படியே கொஞ்சம் தவாளி தாவி தாவி பொழைச்சி வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒரு நல்ல சாங்ஸ்லாம் கொடுத்து. பட் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளோட இசை ஒரு நாள் மக்களுக்கு புளிச்சு போகும். அதே மாதிரி புது கம்போசர்ஸ்லாம் வரத்தான் செய்வாங்க. அதனால அனிருத்தை இன்னைக்கு வேணா நீங்க கொண்டாடிட்டு போயிருங்க. அதுக்காக வந்து என் தலைவனுக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்ற அந்த பிட்டெல்லாம் வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.